இந்த நாளுக்குரிய வசனம் யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இப்போ யோபுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம வாசித்து ஒவ்வொரு நாளும் தியானித்துட்டு வருகிறோம். முதலாவது யோபு எப்படிப்பட்டவராக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நின்ற போது அவனுடைய நண்பர்கள் அவரோடு கூட ஆறுதல் சொல்லும்படியாக 7 நாள் கூட இருக்கிறாங்க. பிற்பாடு முதலாவது எலிப்பாஸ் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்காக வாயை திறந்து பல காரியங்களை சொல்கிறாரு. அது பட்டையை குத்துறது போல அவருக்கு வேதனை கொடுக்கறதா இருக்குது. அதற்கு யோபு மறுமொழி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுது தன்னுடைய 2வது நண்பர் அவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோபுவின் 2வது நம்பர் மனம் திரும்பி தேவனை தேடினால் தேவன் மீண்டும் ஆசீர்வதித்து உங்களை உங்களுடைய அர்த்தமான இந்த ஆரம்பத்தை அவர் அசட்டை பண்ணாதபடிக்கு முடிவில் மகிமையான காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் சுயனானே பில்தாத் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் இந்த வார்த்தையை அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, அவர் ஒருவேளை சொல்லலாம் யோபுவின் பாவத்து நிமித்தமாக மூதாதையுடைய பாவத்தினால அதை நீங்கள் தேடி ஆராய்ந்து பாருங்க, அதனுடைய காரணமாக தான் இந்த விளைவை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, 42ஆம் அதிகாரத்தில் இந்த நண்பர்கள் சொன்ன காரியம் தவறு என்பதை தேவன் சுட்டி காட்டுகிறத பார்க்குறோம். ஸோ நம்ம ஒருவேளை பல காரியங்களால் அலலாடிக்கொண்டு அலசடிப்பட்டு மிகவும் வேதனையோடு கஷ்டத்தோடு காணப்பட்டாலும் கர்த்தர் அதை அசட்டை பண்ணுகிற தேவனாக இருக்கிறது இல்லை. நம்முடைய தேவன் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிற தேவன், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன். நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன விசுவாசம் இருந்தாலும் நம்ம ஒருவேளை நினைப்போம், இதில் என்ன இருக்குது, நான் ஒரு வார்த்தை தானே சொல்ல போகிறேன், அவங்க கூட போய் இருக்க தானே போகிறேன், அவங்கள போய் பார்த்துட்டு தானே வரப்போகிறேன், இல்லை அவங்களுக்கு என்னால் முடிந்த உதவி இந்த சின்ன உதவி தான். ஒருவேளை ஒரு நேரம் ஆகாரம் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோடு ஒரு வார்த்தை பேசி தேற்றுகிற காரியங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஊழியத்தை செய்கிறதா இருக்கலாம், ஆலயத்தில் போய் சேரை தூக்கி போடுறதா இருக்கலாம், துடைக்கிறதா இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை வளர்க்கிற காரியமாக இருக்குது. என்ன காரியமாக இருந்தாலும் அது அற்பமாக ஆரம்பமாக இருந்தாலும் கர்த்தரை வர்த்திக்கப்படுகிற கனப்படுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று செய்யும்போது கர்த்தர் அதை பெரிதாக காண்கிறதாக பார்க்குறோம். அதை மேன்மைப்படுத்துகிறார். அதோடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதத்தில் சகரியால் சொல்லப்பட்டிருக்கு 4:10 அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம், நம்ம எதையுமே அசட்டை பண்ணக்கூடாது. சின்ன காரியம், அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு கொடுத்தான். கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணதை ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுத்து அதில் மீதி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். நம்ம வேதம் முழுவதும் நம்ம பார்த்தோன்னா சின்ன விசுவாசம், சின்ன கீழ்ப்படிதல், சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் கனப்படுத்துகிறத பார்க்குறோம். நம் தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. வேதத்தில் நமக்கு தெரியும், யோசேப்பு அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான், சகோதரால் வெறுக்கப்பட்டுக்கிறான். ஆனால் ஆண்டவர் எகிப்தில் ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு அவரை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். தாவீதுடைய வாழ்க்கையும் அற்பமான ஆரம்பம் தான், ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்துகிறத நம்ம பார்க்குறோம். கிதியோன், என் குடும்பம் மிக பெரிது, எளிமையானவங்க, சிறியவங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவரை கொண்டு தான் மீதியானலை ரட்சிக்கிறத பார்க்குறோம். ரூத் ஒரு ஏழை விதவை மோவாபிய பெண், ஆனாலும் போவாசுக்கு மனைவி ஆகும்போது அந்த சந்ததியில் இயேசு பிறக்கிறத பார்க்குறோம். எஸ்தர் பெற்றோரை இழந்த ஒரு அனாதை. அந்த பெர்சியா ராஜாவுடைய காலத்தில் எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டு 3 நாள் உபவாசத்து ஜெபித்து மண்டாடும் போது கர்த்தர் அவளை கனப்படுத்துகிறார். அவருக்கு எதிராக இருந்த அந்த ஆமானை கொன்று அவர்களை யூதர்களை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, எப்படி உயர்த்தப்பட்ட ஒரு
வல்லமையை பார்க்குறோம், ராணியாக்கப்பட்ட காரியத்தை பார்க்குறோம். அதே தேவன் இன்று ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ணாளுடைய வாழ்க்கை பிள்ளை இல்லாத ஒரு ஆரம்பம், வேதனையில் துடிக்கிறார். மகனை கொடுத்து தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் கனப்படுத்துகிறத பார்க்குறோம். மோசே நைல் நதியில் எல்லாரும் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலில் 2 வயது கூப்பிட்ட எல்லா பிள்ளைகளும், பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொல்லுகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்ட போதிலும் கர்த்தர் அவன் மேல் நோக்கம் வைத்ததுனால அவரை காப்பாற்றுகிறது மாத்திரம் இல்லை, அவன் ஓடி ஒளிந்து போகிறான். 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை, ஆனாலும் கர்த்தர் அவனை 40 வருடம் அரண்மனையில் பழக்குவித்து இப்படிப்பட்ட அனுபவங்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு, வனாந்திரத்தில் வழிநடத்துவதற்கு தெரிந்து கொண்டதை பார்க்குறோம். பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீனவர் தான், அவரை கொண்டு ஒரு திருச்சபையை, ஆரம்ப திருச்சபையில கட்டி எழுப்புகிறத நம்ம பார்க்குறோம். பவுலுடைய வாழ்க்கை உறுத்துறவர், ஆனால் கிறிஸ்துவை துன்புறுத்தி கொண்டவர், அவரை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். மரியாளுடைய வாழ்க்கை, யோபுடைய வாழ்க்கை, மேபிபோசேத், இப்படி ஒருவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கிட்டையும் கர்த்தர் அநேக சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. ஜப ஊழியமாக இருக்கலாம், பாடி துதிக்கிறதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு பல விதத்தில் நம்ம காரியங்களை, ஒரு சின்ன காரியங்களை எழுதி அவங்கள திடப்படுத்துகிறதா காரியங்களாக இருக்கலாம், டியூஷன் எடுக்கிறது, இப்படி எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். என்னென்ன காரியங்கள் நம்ம செய்கிறோமோ அது தேவநாம மகிமைக்குன்னு செய்யும் போது அற்பமானதாக இருக்கும். சின்னதானே, இதில் என்ன இருக்குது, சின்ன உதவி தானே செய்கிறேன், சின்னது காரியம் தானே என்று சொல்லி நம்ம நினைக்காதபடிக்கு கர்த்தரை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். சின்ன விதை தான் ஒரு பெரிய மரமாக மாறி கனி கொடுக்கிறத பார்க்குறோம். ஸோ தேவன் முடிவை சம்பூர்ணமாக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் இழந்தாலும் ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் வளர, பரிசுத்தத்தில் வளரல, ஞானத்தில் வளர, அன்பில் வளரல, தேவனை அறிகிற அறிவில் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. திறமை அல்ல, தேவ கிருபை தான் உண்மையான வளர்ச்சி. தேவ கிருபையில் அதிகமாக நம்ம வளர, நம்ம ஒவ்வொரு நாளும் பெருக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ ஆகவே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிற தேவன் நம் தேவன் அல்ல. எத்தனையோ ஊழியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம மிஷினரி பணித்தளங்களில் உள்ள மிஷினரிகள் இந்த அளவுக்கு அந்த மிஷினரி ஸ்தாபனங்கள் வளர்ந்துருக்குன்னா ஒருவருடைய 2 பேருடைய கூடி கூடி ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் என்ன இன்றைக்கு அவ்வளோ மலர்ந்திருக்கிறதாகவே நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான். நம்ம ஒப்படைக்கும் போது, நம்மை முற்றிலுமாக விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு அதிசய அற்புத காரியங்களை செய்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார், நம்மையும் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கட்டுப்பார். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவாம், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. தகப்பனே, ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆகவே நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு அற்பமான ஆரம்பமாக காணப்பட்டாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்தெடுத்த தகப்பன் எங்களை அந்த காரியங்களுக்காக என்ன காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீரோ அதை செய்வதற்கு, முடிவு பரியந்தம் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனை தருவீங்க, ஞானத்தை தருவீங்க, கிருபை வரங்களை தருவீங்க. ஒன்றே எதிர்பார்க்குறீங்கப்பா, முழு மனதோடு முழு இருதயத்தோடு உங்களை அன்பு கூறிது உமக்காக நாங்கள் செய்யும்போது, எங்களை ஒரு கருவியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் மகிமைப்படுவீங்கப்பா. அதனால் ஆண்டவரே, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, எங்களுடைய வாழ்க்கை நடத்துகளை கண்டு நம்மை அறிந்து கொள்வாங்களே. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க தாங்க தாங்கப்பா. ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமின்றி ஆண்டவரே எந்த பழுதும் இல்லாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவிச்சிங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி தாங்க, எங்களுக்கு குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு உதவிச்சிங்க. அதன்படி செய்யப்படுற தயவுக்காக நன்றி. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அற்பமான காரியம், இதை எப்படி நான் முடிக்க போறேன், தொடங்கிட்டேனே, இதை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி திணறி கொண்டிருப்பார்கள்டா, இந்த வார்த்தையை கொடுத்துக்கிறத திடப்படுத்துகிற கிருபை ஆக நன்றி 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 அப்பா.
எதையும் நீங்க அசட்டை பண்ணுகிற தேவன் அல்லப்பா. சிறு பிள்ளைகளை கூட கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற தகப்பனப்பா. சின்ன காரியங்களை மேன்மைப்படுத்துகிற தகப்பனப்பா. சின்ன காரியத்துல சிறிய காரியத்துல உண்மையாக இருக்கும் போதப்பா நீங்க எங்களை உயர்த்துவீங்கப்பா. உங்க நாமத்துல அங்க காரியங்களை செய்யும் போது அதோடைய ஆசீர்வாதம் உண்டு ராஜா. பரிபூரண நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே சம்பூரணமான முடிவை காணும்படியான கிருபை தரப்போகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தகப்பனப்பா வார்த்தையை பிடித்து நிற்கிறோம் அப்பா. அற்புதம் சுவாமி. ஒருவேளை ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்திருப்பீங்க, அதற்காக ஜெபிக்க சொல்லுவீங்க, ஜெபித்து கொண்டே இருப்போம் அப்பா. ஆனா முடிவு நிச்சயமாகவே சம்பூர்ணமாக இருக்க போகிறது. நினைத்து நன்றி செலுத்துகிறோம். யோபுக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்குமா இருக்காதா, இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நினைத்திருக்கேன். என் பிள்ளையுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், என் குடும்பத்தில் உள்ள நண்பருடைய வாழ்க்கை இவ்வளவுதான், பெற்றோருடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இல்ல என்னுடைய காரியத்துல இந்த காரியம்தான் முடிவா இருக்க போறது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தரப்பா அவருடைய சிறையிருப்பை மாற்றின போது எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களப்பா. அதே தேவனை ரெண்டும் ஜீவிக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த கிருபைகளால், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த கிருபையினால் கர்த்தர் நிரப்ப போற தயவுக்காக நன்றி. தாழ்த்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் சமாதானத்தோடு நடத்துங்க. இந்த நாளை நடத்தி செல்வதற்கான ஞானத்தை, விவேகத்தை, கிருபை எங்களுக்கு தாங்க தாங்க தாங்க. தவறுகள் தப்புதங்கள் செய்யாதபடிக்கு, அக்கிரமங்கள் மீறுகள் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அப்பா. முன் சென்று கூட நாள பாதைகளை செவைப்படுத்துங்க. இந்த நாள் நன்னாளாக, இந்நாள் ஆண்டவர்கள் கலைகளுக்கிற நாளாக, இந்த நாள் மனமகிழ்ச்சி நாளாக இருக்க உதவிச்சிங்க. ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு, துர்ச்செய்திகளுக்கு, வீண் செலவுகளுக்கு, வீண் வார்த்தைகளுக்கும், வீண் ஆடம்பரங்களுக்கும் அப்பா, தீமைகளுக்கும், கஷ்ட நஷ்டங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடு. எல்லாம் நீங்க தந்தது ராஜா. ஒன்றியங்களுடையது ராஜா. பூமி அந்த நிறைவு உம்முடையது ராஜா. வானம் உம்முடையது ராஜா. எல்லாவற்றையும் எங்களுக்கு ஈவாக தந்திருக்கிறீங்க. ஞானத்தோடு நாங்கள் கர்த்தாவே காரியங்களை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களுடைய சமூகத்தின் எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்துங்க. குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. சகல துதி கன மகிமையும் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தகப்பன் நம்முடைய இந்த துவக்கத்தை கர்த்தர் நிச்சயமாகவே சம்பூர்ணமாக்கி தருவார். ஆமென்.